வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூடி சீக்கிரம் குழந்தைகளுக்கும் லீவ் விட போகிறாங்க. இந்த மாதிரியான சம்மர் டைமில் நம்ம குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அடுப்புக்கடியிலேயே நின்றுட்டும் இருக்க முடியாதுங்க. அது இன்னும் எச்சா உடம்புக்கு ஹீட்டை தான் கொடுக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம சம்மர் டைமில் நம்ம உணவுகளை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும், ஒரு என்டையர் டே எங்கள் வீட்டில் சம்மர் ஃபுட்டாக நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வெயில் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதும், நல்லா காரசாரமாக சாப்பிடாமல் இருக்கிறதும் ரொம்பவுமே நல்லது நம்மளுடைய உடம்புக்கு. அதே சமயம் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சாய்ஸாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம போயிடணும். ரொம்பவுமே அதை காம்ப்ளிகேட்டட் குக்கிங் எல்லாம் ஒரு மாத அளவில் நம்ம தவிர்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதில் நம்மளுக்கு கைக்கு ஹேண்டியாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லஸ்ஸி எல்லாம் குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கலாம். அந்த லஸ்ஸி எல்லாம் போடுறப்ப கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்த்து போடலாம். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேங்கோஸ் இருந்துச்சு. ஸோ மேங்கோ ஒரு மேங்கோ கட் பண்ணி போட்டுட்டு கூடவே நான் க்ரீக் யோகட் நான் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் நல்லாவே கிடைக்கிது. அவங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் சேர்க்காமல் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்மளால் ஒயிட் சுகரை தவிர்க்க முடியுமோ அந்தந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கார்டமன் பவுடர் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இது அதிகமாகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. சும்மா ஒரு சின்ன பிஞ்சளவு கார்டமன் பவுடர் மட்டும் போட்டு இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மர் முடிகிற வரைக்கும் நான் அம்மாக்களுக்கு எல்லாமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த ஒரு வேர்டை எப்போவுமே தாரக மந்திரம் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. மேக் இட் சிம்பிள், மேக் இட் சிம்பிள், மேக் இட் சிம்பிள். எப்போ நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனோன்னாலும் நம்மளுக்கு அந்த மேக் இட் சிம்பிள் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிளான் பண்ணுறது எல்லாமே ஒரு 1 மந்த் கழித்து நம்ம தடபுடலாம் சமையல் செய்யலாம், சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இந்த சம்மருக்கு ரொம்ப லைட்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஹெல்த்தும் சரி, குழந்தைகளோட ஹெல்த்தும் சரி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த ஒரு நாள் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு நல்லா 2-3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அது பாதி பதத்துக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு செய்கிறப்ப பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். முன்னையே நான் இந்த பருப்பு கூடவே இது எல்லாமே போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப அது கரைஞ்சு போயிடும், இருக்கிற இடமே தெரியாத மாதிரி ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா தான் நான் கூட இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே நான் சேர்த்துவேன். இப்போ பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு முழு பதமாக வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம சில விஷயங்களை தாளித்து அந்த பருப்பில் கொட்டிட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ஹெல்த்தியானது. இது தாளிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா இனிமேல் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உடலுக்கு குளிர்ச்சியும் கூட. நம்ம இந்த சம்மர் டைமில் எந்தெந்த உணவுகளெல்லாம் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதோ அதை எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாசி பயிருன்னு பார்த்தோம்னாலும் அதுவுமே ரொம்பவுமே நல்லது. ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான். ஸோ அதனால் அதையுமே அடிக்கடி நம்ம வாரத்துக்கு 1 முறை 2 முறையாவது நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி செஞ்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு குழம்பு வச்சுக்கலாம்.
இல்லாட்டி இந்த மாதிரி லஞ்சுக்கு பாசி பயிறு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடாமல் நம்ம வந்து தாளிப்புக்கு வெறும் சீரகம் மட்டுமே சேர்க்குறோம். சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து கொட்டி கலக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து இதை நான் முடிச்சிட்டேன். பாசி பயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் மத்து வச்சு கடைவாங்க, இல்லாட்டி ஹேண்ட் மிக்சர் வச்சு இது பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னோடய பருப்பு வந்து நல்லா பூவாட்டவே வெந்திருந்தது. நான் சும்மா கரண்டியில் இப்படி பண்ணணுங்கேட்டியே அது வந்து முழுசாகவே வந்து கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு தண்ணி பதமாக தான் வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டு பதத்துக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள் ரசம் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நல்லா புளிப்பான தக்காளி ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பைனாப்பிள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் வந்து குருமிளகு, சீரகம், அப்புறமா வந்து பூண்டு இதை மட்டுமே நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனல் வெஜிடபிள்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் வந்து நிறைய சேர்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கிறப்ப தான் வந்து இந்த சம்மரை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். கண்டிப்பாக அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான காய்கறிகள், பழங்களை தான் இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குமே ரொம்பவுமே நல்லது. இப்போ நான் வந்து தக்காளியும் அந்த பைனாப்பிளையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா பைனாப்பிளினுடைய எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கணும். யூஸ்வலாக ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, பட் ஆனால் நான் வந்து இதில் வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறி நான் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நான் இறக்க போகிறேன். அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக ரசத்துக்கு வந்து நான் சாம்பார் தூள் சேர்த்துவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரசம் வந்து கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வேக வச்ச தண்ணீரை வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இந்த சமயத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசம் கொதிக்கக்கூடாது. அதனால் ரொம்பவுமே சிம் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சீரகம், மிளகு, அப்புறமா பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன்ல இதையெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னே நிறுத்திடணுங்க. ஸோ இந்த பைனாப்பிள் ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக வைப்பாங்க. நான் வந்து செய்கிற முறை வந்து இதுதான். இந்த மாதிரி முறையில் தான் நான் செய்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கிறேன். இந்த சமயத்தில் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோன்னே டக்குன்னு நான் நிறுத்திட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கொதி வந்து நிறுத்தி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் இப்போ லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. பைனாப்பிள் ரசம், பாசிப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து அப்பளம் வந்து வறுத்துருந்தேன். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாக நான் வந்து லஞ்சை முடிச்சாச்சு. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மத்தியானமே வந்து வேலையை முடிச்சிருங்க. நைட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போகணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பிளானை வந்து தவிர்த்துருங்க. மத்தியானம் என்ன செய்கிறீங்களோ அதையே மோஸ்ட்லி வந்து நீங்கள் நைட்டுக்கு வச்சுக்க பாருங்கள். அடுத்ததாக எப்பப்பெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம எதையாவது ஒரு ஃப்ரூட்டை நான் அவங்க
கொடுக்குறோமோ அப்பப்போவெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விளையாண்டுட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், பயங்கர பசியோடு வருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொடுத்துடணும். ஏன்னா நார்மல் டேஸில் சும்மா வீட்டில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறப்ப கொண்டு போய் நீட்டணும் அப்படின்னா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நல்லா விளையாண்டுட்டு வர்ற டைமில் என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்க முடியுதோ அந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க முன்னாடி நீட்டிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு டிப் வந்து உங்கள் குழந்தைகிட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ரெசிபி வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் ட்ரெடிஷ்னல் ஃபுட். இது வந்து பார்த்திங்கன்னா குஸ்கஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் வந்து இதில் சேர்த்தலாம். இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் வந்து நான் கொஸ்கஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் இப்போ பாய்லிங் வாட்டரில் நான் வந்து இதை ஊற போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ரவை மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் சைஸ் குட்டி குட்டி இந்த ஜவ்வரிசி சைஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரவை மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஜவ்வரிசி டைப்பில் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாய்லிங் வாட்டர் வந்து அது முழுக்க நிறைஞ்சிருக்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இதை இப்போ மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லாட்டி இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வணக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரி. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சலாட் மாதிரி சாப்பிடுவாங்கங்க. லைட்டாக தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துட்டு, சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு அப்படியே கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே சலாட் மாதிரி சாப்பிடுவாங்க. நம்மளோட இந்தியன் முறையில் நான் வந்து இப்போ செய்கிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்கம் மட்டும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ இஞ்சியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இந்த குஸ்குஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குதுங்க. அதே சமயம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடியது. நம்மளை உப்புமா எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு மதப்பாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கனாவே ரொம்பவுமே லைட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா முன்னையே நம்ம வந்து அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். இதில் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கலான்னா பீன்ஸ் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம், ப்ரொக்கோலி சேர்க்கலாம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இதெல்லாமே சேர்த்து பண்ணலாம் நம்ம. தோராயமாக இது எப்படி டேஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து அரிசி சேவையில் இந்த தக்காளி சேவை, லெமன் சேவையெல்லாம் செய்வோம்ல, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் இருக்கும். பட் சேம் டேஸ்ட்டே வராது. நான் வந்து தோராயமாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டான உணவு தான். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய உணவுமே, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற வச்சிடல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம தாளிச்சோல்ல, வெங்காயம் தக்காளி தாளித்த சட்டியில் போட்டு நம்ம இப்போ வந்து கிளறி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இது வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் உப்பு, காரம், தக்காளி இதெல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி இது சேலடில் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறங்கேட்டி நம்மளுக்கு பெருசாக வந்து டேஸ்ட் கொடுக்காது. இது வந்து கொஞ்சம் தூக்கலாக தக்காளி எல்லாமே நம்ம சேர்க்கணும். கடைசியாக இதில் வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே வந்து ஏதாவது ஒரு கார சட்னியோ இல்லாட்டி சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும்.